அண்ணன் வேல்முருகன் மீது போக்சோ வழக்கு பாய்ந்தது அப்படின்னு பொய்யை பரப்பி கொண்டிருக்கும் இந்த சீமானின் தம்பிகள் யாருன்னு பார்த்தா, ஒன்று சாட்டை துரைமுருகன், ரெண்டாவது செந்தில்நாதன் செய்கோரா, மூணாவது இடும்பவனம் கார்த்தி. நீங்க இந்த சாட்டை துரைமுருகன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சிந்திச்சு பார்த்தா, கட்சிக்காக தன் குடும்பத்தையே முழுமையாக அர்ப்பணித்து களப்பணியாற்றி கொண்டிருந்த ஒருவர் நகைக்கடை வச்சிருக்காரு. அவர்கிட்ட நகையை கடனுக்கு வாங்குறான். அவரும் நம்ம கட்சியில் இருக்க முக்கியமான பேச்சாளராச்சு அப்படின்னு கடனுக்கு நகையா கொடுக்குறாரு. ஆனா கடைசி வரைக்கும் அதுக்கான பணத்தை திருப்பி தரவே இல்லை. அந்த பணத்தை திருப்பி கேட்டதுக்காக ஆபாசவாதிகள் பேசுவது மட்டுமல்லாது தனது ரசிகர்களை வைத்தும் குடும்பத்தை ஆபாசமாக தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்திருக்கான் அந்த சாட்டை. அதை பொறுத்துக்கொள்ள முடியாத அந்த அம்மா தீக்குளிச்சு இறந்து போறாங்க. அப்படிப்பட்ட புரட்சியாளர் தான் இந்த சாட்டை துரைமுருகன். அடுத்து செந்தில்நாதன் செய்கோரா. இவர் புதுசா ஒரு உருட்டுனாரு. அதாவது ராஜராஜ சோழனுக்கு பெருவிழா எடுக்கணும், அதற்கு தமிழர்களாகிய நீங்க தான் உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் இருக்கும் எல்லாருக்கிட்டையும் நிதியை திரட்டினாரு. அதுக்கப்புறம் அந்த விழாவை பற்றி எதுவுமே பேசல. அந்த பணத்தை வைத்து தலைவர் இன்னைக்கு வரைக்கும் சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. இவர் ராஜராஜ பெருவிழா மட்டும் இல்லாம இன்னும் 2-3 நிகழ்வுகளை எல்லாம் எடுத்திருக்காரு. அதனாலதான் இன்னும் சிறப்பா வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட மனுஷன் தான் இந்த செந்தில்நாதன் செய்கோரா. மூணாவது மிக முக்கியமானவர், அதாவது நாம் தமிழர் கட்சியிலேயே இவரை போல ஒருத்தர் இல்லை அப்படின்னு பேசும் அளவுக்கு தன்னை வெளியே காட்டிக்கொள்வாரு. ஆனா கட்சிக்கு ஒரு பொண்ணு கூட காதலிக்கிறேன்னு சொல்லி அங்க எங்க சுத்திட்டு எல்லா வேலையும் முடிஞ்ச பின்ன கடைசியா அந்த பொண்ணை ஜாதியை காரணம் காட்டி கழட்டி விட்டார். இந்த உத்தமர்கள் தான் இன்னைக்கு அண்ணன் வேல்முருகன் மீது போக்சோ பாய்ந்தது அப்படின்னு பொய்ய பரப்பிட்டு இருக்காங்க. டே வண்ணங்களா, அண்ணன் வேல்முருகன் மீது போக்சோ வழக்கு பதிய வேண்டும் என்று புகார் கொடுத்திருக்காங்க. அவரோட பேச்சில் போக்சோ வழக்குக்கான முகாந்தரம் இருந்தால்தான் போக்சோ வழக்கை பதிவு பண்ணுவாங்க. இந்த நொடி வரை போக்சோ வழக்கு பதியப்படவில்லை. பொய் பரப்புவதை நிறுத்துங்க. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் இளைய தம்பி பிரபாகரன்.